ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 37வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இது ஒரு சிறப்பான பாசுரம். அதாவது ஸ்ரீராமாயணத்துக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்பு? கிட்டத்தட்ட இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, ராமாயணத்துக்கு ஒரு கோவிலாக இருந்தவர் ராமானுஜர். ஒருத்தர் எந்த இடத்துல இருக்காரோ அதை அவருக்கு கோவில்ம்போம். பெருமாள் ஒரு இடத்துல எழுந்தருளி இருந்தா அது பெருமாள் கோவில்ங்கிறோம். ராமானுஜருடைய திருவுள்ளத்தில் ராமாயணம் அப்படி எழுந்தருளி இருந்ததான். அதனால ராமனுக்கு கோவில் பார்க்கிறோம். இன்னைக்கு அயோத்தியால ராம ஜென்ம பூமின்னு ராமனுக்கு கோவில் வந்தாச்சு. யாராவது ராமாயணத்துக்கு கோவில் கட்டியிருக்காளான்னா ராமாயணத்துக்கு கட்டப்பட்ட கோவிலே ராமானுஜர் தான். ஏன்னா அவருடைய திருவுள்ளத்தில் ராமாயணமும் அதில் உள்ள அர்த்தங்களும் அப்படி நிறைந்திருந்ததான். ராமாயணத்தில் அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர் ராமானுஜர். அதை உணர்த்துவதுதான் 37வது பாசுரம். முதல்ல பாசுரத்தை பார்த்துருவோமா? படி கொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் இராமானுசன் குணம் கூறும், அன்பர் கடி கொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகொண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே. படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் இராமானுசன் குணம் கூறும், அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடி கண்டுகொண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே. இப்போ முதல்ல ராமாயணத்தின் பெருமையை சொல்கிறார் திருவரங்கத் தமுதனார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், 2 பெருமை சொல்றார் ராமாயணத்துக்கு. முதல் பெருமை என்னன்னா, படி கொண்ட கீர்த்தி. படினா பூமின்னு அர்த்தம். படி கொண்டனா உலகெங்கும் பரவிய கீர்த்தி, புகழ் பெற்றது ராமாயணம். ராமாயணம் உலகத்துல தெரியாத இடமே கிடையாது. ராமாயண சரித்திரம் என்பது உலகெங்கும் பரவி இருக்கிறது. நம்ம பாரத தேசத்துல நமக்கு தெரியாதது இல்லை. வால்மீகி ஆதிகவின்னு ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்தார். 24,000 ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல. நம்ம தமிழகத்தில் கம்பநாட்டாழ்வார் அற்புதமாக 10,000 பாடல்கள் ராமாவதாரம் என்று கம்பராமாயணத்தை அருளி செய்தார். கம்பருக்கும் முன்னோடிகளாக ஆழ்வார்கள் ராமாயணத்தை பல பல படிகளிலே பாடி கொடுத்தார்கள். குறிப்பா குலசேகர பெருமாள் அங்கநெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும்னு தொடங்கி 10 பாட்டுல மொத்த ராமாயண சரித்திரமும் பாடி கொடுத்தார். அதை தொடர்ந்து ஆழ்வார்கள் வழியில வந்த ஆச்சாரியர்கள் பெரியவாச்சான் பிள்ளை பாசுரப்படி ராமாயணம்னு பாடினார். சுவாமி வேதாந்த தேசிகன் மகாவீர வைபவம் என்று சொல்லக்கூடிய ரகுவீர கத்தியம், அதுல ராமச்சரித்திரத்தை பூர்த்தியாக பாடினார். தமிழகம்னு மட்டும் இல்லை, இன்னும் நாம பாரத தேசத்தின் வெவ்வேறு பகுதியில போனா தெலுங்குல ராமாயணம் உண்டு, கன்னடத்துல உண்டு, மலையாளத்துல உண்டு. அது போல வடக்கே போனால் அவதி என்ற ஸ்லாங்ல, ஹிந்தியோட ஒரு ஸ்லாங் அவதி, அதுல துளசிதாஸ் ராமச்சரிதமானஸ் என்று பாடியிருக்கிறார். அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி சதுஸ்லோகி ராமாயணம், மஞ்சு ராமாயணம், மந்தஸ்மிதா ராமாயணம்னு ஒருத்தரே 3 ராமாயணம் பாடியிருக்கார். இது போல பாரத தேசம் முழுக்க. சரி, அப்ப பாரத தேசம் முழுக்க தான் ராமாயணமானா? இல்ல, நீங்க இன்னும் மற்ற நாடுகள் போனா ஜப்பான்ல சொல்றா, ஜப்பான்லயும் இதே ராமச்சரித்திரம் அவர்கள் ஒரு பெயரில் வழங்குகிறார்கள். தாய்லாந்துல உண்டு, இந்தோனேஷியால உண்டு, ஏன் மெக்சிகோல கூட ராமேசஸ், ராம் சீதான்னு சொல்றாளாம். நவராத்திரி சமயத்துல ராம் சீதா அப்படின்னு ஒரு விழாவே மெக்சிகோல கொண்டாடுறாளாம். நீங்க உலகத்துல எந்த மூலையில போய் பார்த்தாலும் ராமச்சரித்திரம் என்பது ஏதோ ஒரு வகையில இருக்கு. அப்ப படிகொண்ட கீர்த்தி, உலகமெங்கும் புகழ் பெற்றது ஸ்ரீராமாயணம். அது தெரியாதவான் யாரும் கிடையாது. ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், இந்த இடத்துல வெள்ளம்னா கடல்னு அர்த்தம். பக்தி வெள்ளம், அதாவது பக்திக்கு கடலாக இருப்பது ராமாயணம். பக்தியில எப்படி ஈடுபடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ராமாயணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதையை பொறுத்தவரை ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பகவத்கீதை போன பாட்டுல காமிச்சுட்டார். இனி இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாட்ட பக்தியில ஈடுபடணும், கைங்கரியம் பண்ணணும்னா அதுக்கு ஸ்ரீராமாயணம் தான் பக்தி வெள்ளம். ராமாயணம் படிச்சா பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நவவித பக்தி, 9 விதமான பக்தின்னு சொல்லுவோம். அந்த 9ஐயும் நாம ராமாயணத்துல பார்க்கலாம். சிரவணம், பெருமாளை பத்தி காதால கேட்கணும். ஹனுமான் எங்க ராமாயணம் சொல்றாளோ அந்த இடத்துல ஹனுமான் வந்து உட்காந்து ராமச்சரித்திரத்தை கேட்டு சிரவணம்னு பகவானை பத்தி கேட்கணுங்கிறத உணர்த்தினவர் ஹனுமான். கீர்த்தனம், நாவார பகவானுடைய நாமங்களையும் புகழையும் பாடணும்.
அதை பண்ணி காட்டினவா யாருன்னா குசனும் லவனும், ராமனுடைய 2 குழந்தைகள். அழகாக தான் பாடுறாளே, ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையேன்னு. அப்படி செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான்னு குசலவர்கள் ராமச்சரித்திரம் பாடி பாடி ராமனே மகிழும் அளவுக்கு அவ கீர்த்தனம் பண்ணார். விஷ்ணு ஸ்மரணம், பெருமாளையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், அதை சீத்தை செய்து காட்டினாள். இலங்கையில அசோகவனத்துல 10 மாதம் சிறைவாசம் இருக்கும்போது சீத்தை இடைவிடாது ராமபிரானையே சிந்தித்தாள், அது ஸ்மரணம். பாத சேவனம், பெருமாள் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும், அதை பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணி உணர்த்தினான். அதுக்கப்புறம் அர்ச்சனம், தூமலர் தூவி தொழுவது அர்ச்சனம். அதை யார் பண்ணான்னா குகன் பண்ணானோ. ஏன்னா குகன் ராமனை நோக்கி நடந்து வந்தான் இல்லையா, அவன் நடந்து வந்த ஒவ்வொரு அடியையும் தனக்கு செய்த அர்ச்சனைன்னு ராமன் ஏத்துட்டான். அர்ச்சிதாச்சைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதாவயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்ஷனேனச்ச. குஹா, என்னை நோக்கி நீ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சியே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னை குறித்து செய்த அர்ச்சனைன்ட்டான். அப்போ குகன் காட்டின பக்தி ஒரு வகையில் அர்ச்சனம். வந்தனம், வந்தனம் என்றால் பகவானை விழுந்து வணங்குவது. அதைத்தான் சபரி செய்தாள். ராமனுக்கு பழங்கள் அடித்து அவனை ஆராதித்து ராமனை வணங்கினாள். ஆச்சாரியன் அனுகிரகத்தால மோட்சம் போனான்னு பாக்குறோம், அது வந்தனம். அடுத்து தாஸ்யம், பகவானுக்கு தொண்டனா கைங்கரியம் பண்ணணும். அதை லக்ஷ்மணன் பண்ணி காமிச்சான். தம்பியாக கூட போல தொண்டனாக கூட போய் கைங்கரியம் பண்ணான் வனவாசத்து காலத்திலே. அதுக்கப்புறம் சக்கியம், நண்பனா பகவானோடு கலந்து பழகுவது. அதை சுக்ரீவன் செய்தான், ராமனோடு கைகோத்தான், நண்பனாக விளங்கினான். ஆத்ம நிவேதனம், தன்னையே பகவான்கிட்ட அர்ப்பணித்தல், சரணாகதி. அதை விபீஷணன் பண்ணா, விபீஷண சரணாகதின்னு பாக்குறோம். அப்போ ஒத்தத்தரையும் பாருங்களேன், சிரவணம்னா அதுக்கு ஹனுமான், கீர்த்தனம்னா குசன் லவன், ஸ்மரணம்னா சீதை, பாதசேவனம்னா பரதன், அர்ச்சனம்னா குகன், வந்தனம்னா சபரி, தாஸ்யம்னா லக்ஷ்மணன், சக்கியம்னா சுக்ரீவன், ஆத்ம நிவேதனம்னா விபீஷணன். அப்போ பக்தி எப்படி பண்ணணும்னா பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை ராமாயணத்துல பாக்குறோம். அதனால பக்தி வெள்ளம். அப்போ தியரிட்டிக்கலா இந்த ஞானத்தை வளர்த்துக்கணும்னா அதுக்கு பகவத்கீதை அதை முதல்ல படிச்சுடணும். இப்ப தியரியை எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னா அதுக்கு ராமாயணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம். ராமானுஜர் யாருன்னா அந்த பக்தி வெள்ளமாக்கிய ராமாயணம் இருக்கே, குடிகொண்ட கோயில் ராமானுசன். குடியிருந்த கோயில், குடியிருந்த கோவில்னு சொல்றா இல்லையா, அது ராமானுஜருக்கு தான் பொருந்தும். இது தம்ப்நெயிலுக்கே நல்ல கண்டென்ட். ராமானுஜர் தான் உண்மையான குடியிருந்த கோயில். குடிகொண்ட கோயில் ராமானுசன். குடிகொண்டனா நிலையாக வசிக்கக்கூடிய, கோயில் கோயிலாக இருப்பவர் எங்கள் ராமானுஜர். அப்படி ராமாயணத்தை உள்ளத்தில் வைத்திருந்தாரா ராமானுஜர். நீங்க கேட்பீர்கள், ஆரம்பத்திலேருந்து ராமானுஜருக்கு ராமாயணத்தில் ஈடுபாடுன்னு சொல்றீங்க, ராமாயணத்துக்கு கோவில் கட்டினவர் ராமானுஜர் என்கிறீர்கள். அப்படி என்னதான் ராமானுஜருக்கு ஈடுபாடு அப்படின்னா விஷயம் சொல்றேன். இப்போ அடியன் ஒரு ராமாயண உபன்யாசம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆவருத்தி ராமாயணம் சொல்லி பூர்த்தி பண்றேன். உடனே நம்ம சக்கரா டிவி நேயர்கள் என்ன கேட்பார்கள், அடுத்து வேற என்ன டாபிக் சொல்ல போறீர்கள்னு கேட்பார்கள். ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய தாய் மாமாவான திருமலை நம்பிகள்கிட்ட கீழ திருப்பதியில மலையடிவாரத்துல புளிய மரத்தடியில் அமர்ந்து ராமாயணம் கேட்டார். திருமலை நம்பிகள் முதல் ஆவருத்தி ராமாயணம் சொல்லி பூர்த்தி பண்ணார். பூர்த்தி பண்ணதும் ராமானுஜர் சொன்னாராம், இது ரொம்ப கேட்பதற்கு இனிமையா இருக்கு, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள்னார். அதே ராமாயணத்தை அதே திருமலை நம்பிகள் 2வது முறை சொல்றார். 2வது முறையும் கேட்டார். 3வது முறை சொல்ல சொல்லி 3 கேட்டார். இது போல 18 முறை ராமாயணம் கேட்டாராம். இதுக்கு ஸ்லோகம் இருக்கு. கோவிந்தராஜர் என்ற மகான் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அதன் ஆரம்பத்துல சொல்றார், சுஸ்பஷ்டம் அஷ்டாதச கிருத்வ ஏத்திய ஸ்ரீசைல பூர்ணாத் யதிசேகரோயம் சுஷ்ராவ ராமாயண சம்பிரதாயம் வக்ஷேதமாச்சாரிய பரம்பராத்தம். ராமாயணத்தை 18 முறை தன்னுடைய தாய்மாமா திருமலை நம்பிகளிடம் இருந்து காலக்ஷேபமாக கேட்டு அந்த அர்த்தங்களை எல்லாம் உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொண்டாரா ராமானுஜர். அதுக்கப்புறம் தம்முடைய சிஷ்யர்களுக்கு ராமாயணத்தில் இருந்து பல விசேஷார்த்தங்களை ராமானுஜர் உபதேசித்தார். அந்த உபதேச பரம்பரையில தான் பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோக வியாக்கியானம்னு பண்ணார். ராமாயணத்துல சில விசேஷமான ஸ்லோகங்களை எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் தனி ஸ்லோக வியாக்கியானம்னு பண்ணியிருக்கார். பார்த்தா அவ்வளவு இனிமையா இருக்கும். அது எப்படி பண்ணார்னா அவரால் சொந்தமா பண்ணல, ராமானுஜர் மூலம் வந்த அர்த்தங்கள் தான் அது. அது போலத்தான் பின்னாடி கோவிந்தராஜர் என்ற மகான் பூஷணம்னு மொத்த ராமாயணத்துக்கும் வியாக்கியானம் பண்ணார். அவரும் சொந்தமா பண்ணல, திருமலை நம்பிகள்கிட்ட உபதேசம் வாங்கி ராமானுஜர் சிஷ்ய பரம்பரையில சொன்ன அர்த்தங்கள் அதைத்தான் கோவிந்தராஜர் ரெக்கார்ட் பண்ணார். அப்ப இத்தனை விசேஷார்த்தங்கள் நீங்க நன்னாவே கவனிக்கலாம். ராமானுஜர் சம்பிரதாயத்துல மட்டும் ராமாயணத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவ்வளவு விசேஷார்த்தம் வரும். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் விசேஷார்த்தம் சொல்லுவா. எத்தனையோ கமெண்ட்ரி இருந்தாலும் அதுக்காக உடனே யாரையும் குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்லை, ராமானுஜரோட பெருமையை சொல்றோம். இங்க எத்தனை கமெண்ட்ரி ராமாயணத்துக்கு இருந்தாலும்
ராமானுஜ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அந்த பாஷ்யங்கள் மட்டும் பாருங்க, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் கிடைக்கும். காரணம் என்னன்னா, தம் திருவுள்ளத்துல ராமானுஜர் அதை அவ்வளவு தூரம் தேக்கி வச்சுருந்தாராம். நான் இந்த உபன்யாசம், காலக்ஷேபம், பாட்டு கச்சேரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன நுட்பம் உண்டு. உபன்யாசகரோ பாடகரோ அவர் உள்ளத்துல அந்த கருத்து பதிந்தால் மட்டும்தான் அதை ஆடியன்ஸ்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இவர் மனசுலயே கருத்து சரியா உள்வாங்கிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது சொன்னா அந்த இடத்துல இம்பாக்ட் வராது. அப்ப நாம் அந்த கருத்தை முதல்ல ரசிக்கணும், அப்புறம் தான் அடுத்தவாளுக்கு சொல்லணும். ராமானுஜர் அந்த ராமாயணத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு கோவில் கட்டி வைத்தார். அதனாலதான் ராமானுஜர் அந்த அர்த்தங்களை மேற்கொண்டு சொல்லும் போது அவ்வளவு போக்கியமாக இத்தனை வியாக்கியானங்களாக உருவெடுத்தது. அதனாலதான் குடிகொண்ட கோயில் ராமானுஜன், குடியிருந்த கோயிலாக ராமாயணத்தை தன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இருந்தார் ராமானுஜர். இப்போ திருவரங்கத்த முதனார் சொல்கிறார், இந்த ராமானுஜன் குணம் கூறும் அன்பர். ராமானுஜருடைய குணங்களை கூறும்னா போற்றி பேசக்கூடிய அன்பர்கள்னா அன்புமிக்கவர்கள். ராமானுஜர் புகழ பேசின அன்பர்கள் யாருன்னா இவெல்லாம் ராமானுஜர் காலத்துக்கு முற்பட்டவர்கள்ட்டார். ராமானுஜர் காலத்துக்கு முற்பட்ட பல அன்பர்கள் ராமானுஜர் புகழ பேசினா யார் யாருன்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே புலிக 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 என்ற பாசுரத்தில் பின்னாடி ராமானுஜர் அவதாரம் பண்ண போறாருங்கிறத முன்னாடியே சொன்னார். நாதமுனிகள் என்ற மகான் ராமானுஜர் வீராணம் ஏரின்னு குறிப்பிட்டு, வீராணம் ஏரியான ராமானுஜர்ட்ட அர்த்தங்கள் இருந்ததுன்னா நீர்ப்பாசனத்துக்கு நீர் போல பல பேருக்கு அது போய் சேரும். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பெய்தால் நாடெல்லாம் விளையும்னு நாதமுனிகள் சொன்னார். அடுத்து ஆளவந்தார் என்ற மகான், அவர் ராமானுஜரை நேர்லயே பார்த்துட்டு, ஆம் முதல்வன் இவர்தான் ஜெகதாச்சாரியன் மூலபுருஷனா இருந்து உலகத்தையே காத்து கொடுக்க போகிறார். இந்த கலியுகத்துல கலியின் தோஷங்களை போக்கி பக்தி நெறியையும் சரணாகதியையும் வளர்க்க போகிறவர் ராமானுஜர் என்று ஆளவந்தார் சொன்னார். அவாதான் ராமானுஜன் குணம் கூறும் அன்பரம். இந்த 3 பேர் தான். ஒருத்தர் நம்மாழ்வார், அடுத்தவர் நாதமுனிகள், அடுத்தவர் சுவாமி ஆளவந்தார் என்ற ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனாகிய ஆளவந்தார். இந்த குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர். இப்ப ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், அன்பர் அந்த பெரியோர்களை பிடிச்சுப்பாளாம். ஏன்னா அவாதான ராமானுஜரை நமக்கு காட்டி கொடுத்தார்கள். நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் ஆளவந்தாரும் அந்த 3 அன்பர்கள் அவாதான் ராமானுஜரை காட்டி கொடுத்தா. அதனால ராமானுஜதாசர்கள் ராமானுஜரையும் வணங்குவார்கள். அத்தோடு அன்பர், அந்த அன்பர்களாகிய நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார் அவர்களுடைய கடி கொண்ட மாமலர்த்தாள். கடினா வாசனை, நறுமணம்னு அர்த்தம். கடி கொண்ட வாசனை மிக்க மாமலர், விரிந்த தாமரை மலர் போன்ற தாள் திருவடிகளை கலந்து, மனசு அப்படியே அதுல கலந்து பொருந்தி பக்தியில ஈடுபட்டு உள்ளம் கனியும், மனசு உருகக்கூடிய, மனசு கனியக்கூடிய நல்லோர். இந்த இடத்துல நல்லோருங்கிறவா யாருன்னா அவர்களை வணங்கக்கூடிய ராமானுஜதாசர்களான கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், நடாதூர் ஆழ்வான் இவர்களை போன்றவர்கள். அப்போ இந்த பாட்டுல மொத்தம் 3 பேர் இருக்கா. ஒருத்தர் ராமானுஜர். அன்பர் என்று சொல்லப்படுபவர் யாருன்னா ராமானுஜரை காட்டி கொடுத்த நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார். நல்லோருங்கிறவா யாருன்னா இந்த நாதமுனி, நம்மாழ்வார், ஆளவந்தார் இவர் திருவடிகளை வணங்கி இவர்கள் ராமானுஜரை காட்டி கொடுத்தார்களே என்று பக்தியோடு உருகக்கூடிய கூரத்தாழ்வான், முதலியாண்டான் போன்ற ராமானுஜருக்கு சிஷ்யர்கள். அப்போ அன்பர் கடிகொண்ட மாமலர் தாள் அவர்களுடைய அந்த வாசனை மிக்க உயர்ந்த மலர் போன்ற திருவடிகளை கலந்து அதுல பக்தியில ஈடுபட்டு உள்ளம் கனியும், மனசூரக்கூடிய நல்லோர். இந்த நல்லோர்கள் இருக்காளே அவா என்ன பண்ணாலாம், திருவரங்கத்த முதனார் இப்ப தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறார். இவாள்லாம் அடியனை பார்த்தா, அடியன் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கமான தோஷங்களோடு இருக்கேன், ராமானுஜருக்கு கிட்ட போக கூட நமக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவ நம்மளை பார்த்துட்டு நல்லோர் அடி கண்டு கொண்டு அவ அடிய பார்த்தார்னார். இங்க அடினா பாதம்னு அர்த்தம் இல்லை, அடினா ப்ளோ அந்த அடிக்கிறதும் இல்லை, அடினா ஃபுட் ஒரு அடி எடுத்து வைக்கிறது அந்த அடியும் இல்லை. அடின்னு சொன்னா வேர், ரூட்டுன்னு அர்த்தம். ஒரு மரத்துக்கு அடியாக இருப்பது எதுனா வேர். அப்போ மூலமாக எது இருக்கோ, வேறாக எது இருக்கோ அதுக்கு அடின்னு பேரு. அடிக்கண்டு கொண்டுன்னா எனக்கும் எது வேறுன்னு பார்த்தா, என்கிட்ட வெளியில இருக்கிற தோஷங்களை பார்க்கல, உள்ள வேறு எதுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே வேர் தானோ. என்னன்னா இந்த ஆத்மாவின் தன்மை எதுன்னா அடியேன் ராமானுஜதாசன், ராமானுஜருக்கு தாசனாக இருப்பதுதான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தன்மை. அப்ப அந்த வேருங்கிறது மாறாது. என்ன ஒண்ணு, ஒரு சில கிளைகள் ஒழுங்கா வளரும், ஒரு சில கிளைகள் ஒழுங்கா வளராம போயிடும். ஆனா எல்லாத்துக்கும் வேறாக இருப்பது எதுனா ஒரே வேர் தான். அது போல அடிக்கண்டு கொண்டு நமக்கெல்லாம் எது வேறுன்னு பார்த்தா அல்டிமேட்டா அடியனும் ராமானுஜதாசன் தான், அவளும் ராமானுஜதாசர்கள் தான். அதனால அடிக்கண்டு கொண்டு அந்த வேரை பார்த்துட்டு உகந்து சந்தோஷப்பட்டாலும், ஆஹா ராமானுஜதாசனா இருக்கானே,
ஆனா என்ன பண்றது, நிறைய தோஷங்கள் இத்தனை இருக்கு, இந்த ஜீவாத்மா வீண் போகக்கூடாது, இவனை காப்பாற்றணும்னு நினைச்சு பெயரளவுல ராமானுஜதாசன்னு சொல்லி கொண்டு இருந்த அடியேனை உகந்து சந்தோஷப்பட்டு காப்பாற்றணும்னு நினைச்சு என்னையும், ரொம்ப தாழ்ந்தவனான என்னையும், அதை கொஞ்சம் என்னையுமே இறக்கி சொல்லணும், என்ன கூட ஆள் அவர்க்கு ஆக்கினரே. ஆள் அவர்க்குங்கிறத ஜம்பிள் பண்ணிக்கோங்க. அவர்க்கு ஆள், அவர்க்குன்னா ராமானுஜருக்கு, ஆள்னா அடிமை, அவர்க்கு ஆள் ஆக்கினரே, ராமானுஜருக்கு அடிமையாக ஆக்கி விட்டார்கள். அப்போ வெறும்ன வாய் அளவுல ராமானுஜதாசன் ராமானுஜதாசன், இப்போ கூரத்தாழ்வான் போன்ற மகான்கள்லாம் பார்த்தா ஏதோ பேருக்காவது சொல்றான், வேறு ஒன்னா இருக்கு. அதனால அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வாயளவுல எந்த ராமானுஜதாசன் சொன்னேனோ அதை உண்மையாகவே மனதளவிலும் அடியேன் உணர்ந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினரே, ராமானுஜருக்கு ஆளாக, ஆள்னா அடிமைன்னு அர்த்தம், அடிமையாக ஆகும்படி அவர்கள் ஆக்கி கொடுத்து விட்டார்கள் என்பது பாசுரத்தின் கருத்து. அப்போ உலகமெங்கும் புகழ்பெற்ற பக்தியின் கடலாக இருக்கக்கூடிய ராமாயணம், அதற்கு கோவிலாக இருப்பவர், அதை உள்ளத்தில் தேக்கி வைத்தவர் ராமானுஜர். ராமானுஜருடைய புகழை சொன்ன அன்பர்கள் நம்மாழ்வார், நாதமுனி ஆள வந்தார். அந்த அன்பர்களுடைய திருவடிகளையே சிந்தித்து மனமுருகுபவர்கள் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்ற ராமானுஜதாசர்கள். இவர்கள்லாம் அடியனுக்கும் அந்த வேர் என்பது ஒன்றாக இருப்பதை பார்த்து, ராமானுஜதாசன்கிற வேரை பார்த்து அடியேனை கூட திருத்தி உண்மையாகவே ராமானுஜதாசனாக ஆக்கிவிட்டார்கள். என் தோஷத்தை போக்கினார்கள். வாய் வார்த்தையாக சொன்னது மனதில் பட்டு அடியன் திருந்தி செயலில் ஈடுபடும்படி செய்தார்கள் என்பது பாட்டினுடைய கருத்து. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் இராமானுசன் குணம் கூறும், அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினரே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ராமானுஜா இஸ் த டெம்பிள் ஃபார் ராமாயணம், which is the widely acclaimed ocean of devotion. The good ones who think of the feet of the dear ones of Ramanuja got pleased with my roots and made me the servant of Ramanuja என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜருடைய கருணையின் பெருமையை சொல்லப் போகிறார் திருவரங்க தமுதனார். அடுத்த பகுதியில் காண்போமா? திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுச குணங்கூறும். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுச குணங்கூறும். அன்பர் கடி கொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடி கண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. அன்பர் கடி கொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடி கண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர் காக்கினரே.